பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ். ஏசு கிறிஸ்துவனால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி கலாத்தியர் 3வது அதிகாரம் வசனம் 8. கலேஷியன்ஸ் 3:8. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. இந்த இடத்துல ஆண்டவருடைய ஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி, அதாவது இஸ்ரவேலர்கள் ஆண்டவர்களுடையவர்கள்னு எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டாங்க? அவங்க அந்த நியாயப்பிரமாணங்களை முறையாக கை கொள்வது மூலமாக, அந்த நியாயப்பிரமாணங்கள் கீழே அந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் இவங்க எல்லாருமே ஆண்டவருடைய சந்ததியாக இருந்தாங்க. அப்போது ஆண்டவருடைய சந்ததிக்கு நியாயப்பிரமாணம் எப்போ கொடுக்கப்பட்டது? மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் வந்தது. அப்போ ஆபிரகாம் எடுத்துட்டோன்னா அவர் எந்த நியாயப்பிரமாணமோ எந்த வேதமோ அவர்கிட்ட கொடுக்கப்படல. ஆபிரகாம் எப்படி தேவனை விசுவாசிச்சார்? தேவனுடைய வார்த்தை அவருக்கு வெளிப்பட்ட நாள் முதற்கொண்டு அவரை தன்னுடைய விசுவாசத்தினாலும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது மூலமாகவும் அவர் நடத்தப்பட்டார். அப்படியே அவர் நீதிமானாக காணப்பட்டார். அவர் முழுமையாக விசுவாசத்தின் மூலமாக மாத்திரமே ஆண்டவரை பின்பற்றினார். அதனால்தான் அவரை விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்கிறோம். இது வேதம் நம்மளுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கு, ஆண்டவர் விசுவாசிக்கிற நமக்கு இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம எப்படி ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆகிறோன்னு சொல்லிட்டு தான் இந்த வசனம் நமக்கு அழகாக சொல்லுது. அதாவது உனக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுங்கிறது எப்படி? நம்மளும் ஆண்டவரை கேள்விப்படுறது மூலமாக, அவருடைய சுவிசேஷ வார்த்தைகளை கேள்விப்படுறது மூலமாக நம்மளோட விசுவாசம் எழும்புது. நமக்குன்னு ஒரு வேதம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம விசுவாசத்தின் மூலமாய் ரட்சிக்கப்படுறோம். விசுவாசிக்கும் போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறோம். அந்த விசுவாசத்தின் மூலமாக ரட்சிப்புக்குள்ளாகிறோம். அதனால தான் அந்த விசுவாசிக்கிறவர்கள் அனைவரும் ஆபிரகாமின் சந்ததியார்னு தெரிந்து கொள்ளப்படுகிறது. அதனால தான் அதை முன்னாடியே வேதம் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாக உனக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? ஆபிரகாம் எப்படி விசுவாசிச்சாரோ அதே போல் புறஜாதிகளும் தேவனை விசுவாசிக்கிறது மூலமாக ரட்சிப்புக்குள்ளாகிறாங்க. அந்த விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததியார் ஆகிறாங்க. அந்த விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாமே அந்த புறஜாதிகள் அனைவருக்கும் வருது. அதைத்தான் இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களும் தெளிவாக சொல்லுது. 5வது வசனத்துலேருந்து பார்த்தோம்னா, அன்றியும் உங்களுக்கு ஆவியை அழித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலோ விசுவாசத்தின் கேள்வியினாலோ எதினாலே செய்கிறார். அப்போ இங்கே தெளிவாக இருக்குது, நமக்கு நியாயப்பிரமாணமோ வேதமோ முன்னாடி கொடுக்கப்படல. ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மளுக்கு அறிவிக்கப்பட்டது மூலமாக நம்ம அவரை விசுவாசித்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். இன்னுமா ஆபிரகாமுக்கும் மேலாக நம்மளுக்கு அந்த பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுறது மூலமாக நம்ம விசுவாசத்திற்குள்ளார சரியாக நடத்தப்படுறதுக்கும் வேத வார்த்தைகளை கற்றுத்தருவதற்கும் நமக்கு லகுவாய் பரிசுத்த ஆவியானவரின் துணையும் நமக்கு இருக்குது. அப்போது அந்த முழுமையாக அந்த விசுவாசத்தின் மூலமாக நம்ம ஆபிரகாமின் சந்ததியாராக மாறுறோம். அந்த நியாயப்பிரமாணம் இல்லாத போதே எப்படி ஆபிரகாம் விசுவாசிச்சாரோ அந்தபடி தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கேட்ட நாள் முதலாக நம்ம தேவனை விசுவாசிக்கிறது மூலமாக நம்ம ரட்சிப்புக்குள்ளாக இருக்கோம். அந்த விசுவாசத்தை கைப்பற்றிக்கிறது மூலமாக தான் நம்ம இன்னுமாய் நடத்தப்பட்டிருக்கோம். அந்த விசுவாசமே நமக்கு உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. அப்போது ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம், அந்த விசுவாசத்தினால் உண்டாகிற கீழ்ப்படிதல் நம்ம ஆபிரகாமின் அநேக ஆசீர்வாதங்கள் நாம் சுதந்திரிக்கிறதுக்கு வழியாக இருக்குது. இப்போது நம்மளுக்கு தெளிவாக புரியுது, அந்த விசுவாசம் இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால் பரிசுத்தாவியானவரால் நடத்தப்பட முடியும். அது நடத்தப்படுகிறது மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ள முடியும், தேவனுடைய வழியில் நடக்க முடியும். அப்போது அந்த விசுவாசத்தை நம்ம எவ்வளோ உறுதியாக பற்றி பிடித்திருக்கணும். இந்த சிந்தனை தந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்வோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, வேதம் அநேக காரியங்களை முன்குறித்து வைத்திருக்கிறது. அப்பா, நீர் திருஷ்டாந்தமாய்
ஆபிரகாமின் மூலமாக புறஜாதியார் அனைவரும் விசுவாசத்தின் மூலமாகவே ரட்சிக்கப்படுவார்கள், எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததியாக மாறுவாங்கன்னு சொன்னதை எங்களுக்கு அழகாய் நீர் புரிய வைத்ததற்காய் நன்றி தகப்பனே. இந்த வசனத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்து இன்னுமாய் நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் பற்றி நின்று விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதை நாங்கள் ஒரு நாளும் நினைவு கூர்ந்து அந்த விசுவாசத்தின் வழியில் நடப்பதற்கு எங்களுக்கு தயை பாராட்டுங்க ராஜா. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.